நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். நான் நாராயணன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. எத்தனை ஆச்சு நீங்க சுக்கி ஹோமுக்கு வந்து? சுக்கி ஹோமுக்கு வந்து மார்ச் 3 வந்தோம். மார்ச் 3. ஸோ மார்ச் ஏப்ரல் மே 3-4 மாதம். வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ வந்ததுலேருந்து நீங்க எப்படி நல்லா இருக்கேன்? நல்லா ஃபீல் பண்றேன். நல்லா ஃபீல் பண்றேன். ஆத்துக்குள்ளேயே நடக்கிறேன். ஆத்துக்குள்ளேயே நடக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன ப்ராப்ளம் மாமி? எனக்கு வந்து கிட்னி வந்து ஒரு கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு கிட்னி ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அதனால திடீர்னு எனக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சது. கிரியேட்டின் ஜாஸ்தி ஆகி அதனால இமீடியட்டா வந்து எடிமா வந்துருச்சு. எடிமா. காலு கையும் நீங்கிட்டு. உடனே நாராயண வித்யாலயா போன உடனே அங்க டாக்டர் பட்டு வந்து தயவு செஞ்சு உடனே பண்ணணும் இதை, இல்லாட்டா உங்களுக்கு ஆர்கான்ஸ் ஃபுல்லா யூரின் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதனால இமீடியட்டா நான் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்த உடனே டிசம்பர் மாதம் முடிஞ்சு இன்னும் மார்கழி போட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி அட்மிட் ஆகி 2ஆம் தேதி எனக்கு கதிர்ட்ரில் போட்ட உடனே அது 3 மாசம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் சிஸ்டர்லான்னு ஒண்ணு போட்டாங்க. அதுதான் இப்போ ஓடிட்டு இருக்கு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாரத்துக்கு எத்தனை வாட்டி டயாலிசிஸ் பண்றேன்? 3 நாள் பண்றேன். வாரத்துக்கு 3 days in a week. இப்ப கிரியாட்டின் லெவல் எത്ര இருக்கு? அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. பொட்டாசியம் கம்மியாயிடுச்சு. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிருக்காளா? அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தா ரீச் பண்ணி தான் சாப்பிடுவோம் பொட்டாசியம். இங்க வந்த அப்புறம் நான் அதெல்லாம் ரீச் பண்றதில்ல, ஒண்ணும் பண்றதில்ல. நீங்க கொடுக்குற சாப்பாடே சூப்பரா இருக்கு. அதனால எனக்கு எத்தனை முடியுதோ. நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில? பூரி மசாலா சூப்பரா இருந்தது. நான் 2 தான் சாப்பிட முடியாது என்னால. இவரு 5 வாங்கிட்டாரு. இதுதான் 2 தான் சாப்பிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டிட்டு வரா? எங்க ஆத்துக்காரர். அவர்தான் திடீர்னு 6 மணிக்கே ஓடுவோம். அவ கேண்டீன்ல சொல்றா, அழகா மாமி வாங்கிட்டு போங்கன்னு. எங்களுக்கு அதை வாங்குறதுக்கு டைம் இல்ல. பக்கத்துலயே இருக்காரு. வாங்க சரிங்க, ப்ளீஸ் கம். பக்கத்துலயே இருக்காரு, நான் பார்க்கவே இல்லையா? வாங்க. எப்பவுமே ஃப்ரீயா. நமஸ்காரம் சார். உங்க பேர் தான் ராமமூர்த்தி. ஸோ உங்க அம்மா உங்க வைஃப நீங்க இப்படி பாத்துக்கிறேன்னு இருந்ததுன்னா அதுதான் பரவாயில்ல. அவர் இல்லைன்னா நான் இல்லை. ஆமா, அவர் இல்லை, நான் இல்லை. ரொம்ப ரொம்ப இப்போ இல்ல, எப்பவுமே ஒரு ஆணுக்கு ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப கொடுத்து. ஒரு ஆணுக்கு பின்னால பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய விஷயத்துல பெண்ணுக்கு பின்னால ஆண் தான் இருக்காரு. அவர் இல்லைன்னா நான் இல்லை. நீங்க இல்லவே இல்லை. அதே மாதிரி சுட்டி ஹோம்க்கு நான் வந்ததுலேருந்து நீங்களே எனக்கு அப்பா அம்மா மாதிரி மாமி மாமா 2 பேர். எங்களுக்கு உங்களை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது கொஞ்சம் சீரியஸான வேலையை தான். ஹார்ட் ஆனால் வேற ஹார்ட்டை போடலாம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அது பண்ணலாம். இதுக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். எனக்கு வயசாயிடுச்சு. இன்னொரு கிட்னி டோனர் கொடுக்கணும். அது டோனருக்கும் கஷ்டம், வாங்குறவாளுக்கும் கஷ்டம். அதனால நாங்கள் இப்படியே எடுத்துட்டு போட்டோம். எத்தனை நாள் பகவான் நம்மளை வச்சிருக்காங்க. என்ன ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நான் பண்றது. பிகாஸ் இதெல்லாம் சீரியஸ் டிசீஸ். இது மாதிரி உங்களை வாழ பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இதுல வந்து கிட்னி வந்து ஒரு ஆர்கான் ஃபெயிலியர். ஆர்கானை வந்து எப்படின்னா இப்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. முன்ன மாதிரி கிடையாது கிட்னிக்கு. அந்த ஆர்கான் ஃபெயிலியர்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கிட்னிங்கிறது ஏன்னா பகவானுடைய கொடுத்த ஆசீர்வாதம். எனக்குன்னு எதுவும் இல்லை. ஆனா பகவான் வந்து இப்படிதாண்டி நீ இருக்கணும் இந்த ஏஜ்ல அப்படின்னு ஆர்கன் பண்ணிருக்காரு. அது ஆணையை எடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு. நான் வந்து சாய்ராம மகா பெரிவாள் தான் நம்புறவன். அதனால எனக்கு எந்த விதம் ஆல்வேஸ் உண்டு. நீங்க வந்ததுக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். அதுதான் எனக்கு தோன்றது. அது மனசுக்கு நிம்மதி. நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம்ப்பா, நல்லா நடக்கிறது. ஏதோ பார்ப்போம். மாமாக்கு ரொம்ப ரிலீஃப் என்ன சமையல் கட்டுல இருந்து ரிலீஃப். காலையில இருந்து காபி வை, சமையல் காலையில இருந்து சொல்லுங்க. அந்த மேட்ச் பாக்ஸ் தொட்டாலே அது வைக்கிற வரையும் அது பிரச்சனை தான். இங்க அது இல்ல. நல்லாம இருக்கு. எதுவும் இல்லை. என் மனசுக்கும் எங்க ஆத்துக்கார மனசுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால சந்தோஷமா நாங்க இருக்கோம். எங்க பாட்டுக்கு நாங்க இருந்து புக்க படிக்கிறது, ஏதோ டிவி பாக்குறது. இப்ப நீங்க உங்களை எல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனாலும் மாமா மாமி இங்க இருக்காங்கிற ஒரு தைரியம் நம்மள பாவம். நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன்.
நீங்க டயர்டா வந்திருப்பேன். ஆமா. அப்ப போய் என்ன மாமி என்ன கேட்டா எனக்கு ஐயோ பாவமே தோன்றது எனக்கு. அதனால இன்னைக்கு நான் பார்த்தேன்னு சொன்னேன், மாமா இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேச போறேன், சொன்னாரு. மாமி கிட்ட சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் மாமி. நல்லா ஒரு சின்னவன். உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பாவம் கொடுக்கணும்னு இந்த சாய்ராம பிரார்த்திக்கிறேன். வேண்டிக்க மாமி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கல அடிக்கடி. டெய்லி 2 பொண்ணு அமெரிக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ எப்படிமா இருக்கு, என்னம்மா சமையல்பா, அம்மா எனக்கு நாக்கு ஊறுறதுமா, நீங்க சொல்ல யாருமா இது மாதிரி எல்லாம் பண்றா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, இன்னைக்கு பூரி மசால் டீன்னு அடி சக்க அப்படின்னு. அது ராஜேஸ்வரி போய் உட்காந்துருவோம் கிச்சன்ல. இது மாதிரி ஐட்டம் என்ன அவருடைய அந்த பாகத்துக்கு வரணும். அல்லாட்டா 6 மணி 5 மணிக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அவ சுத்த சொல்றாப்புல எதுவுமே இல்ல, அவ மனசுதான் காரணம். சண்டை போடலாம், எதுக்கு விஷயம் இல்லாததுல அற்பத்துக்கெல்லாம் சண்டை போடலாம். சண்டை போடுறாப்புல ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹோமம். பகவான் கொடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹோமம்.